திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மரணத்துல பல திருப்பங்களும் முக்கியமான திடுக்கிடும் சம்பவங்களும் வெளியாகிருக்குது. அது தொடர்பான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புறம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு ஒரு தாயும் மகளும் வர்றாங்க. அவங்க தங்களோட கார்ல இருந்து 9 சவர நகையை காண போகுது அப்படின்னு போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க. அது தொடர்பா அந்த கோயிலோட காவலாளியான 29 வயதான அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞரை காவல்துறையினர் பிடிச்சு விசாரணைக்கு அப்படிங்கிற பேர்ல அடிச்சு கொலை பண்றாங்க. இதுதான் நடந்த விஷயம். இந்த விவகாரத்துல இந்த உண்மையிலேயே இந்த தாய் மகள், அதாவது நிகிதா அப்படிங்கிறவங்க, அவங்களோட தாயும் உண்மையிலேயே இந்த காரோட பின்பக்கம் 9 சவர நகையை வச்சிருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, முக்கியமான ஒரு தகவல் வெளியா இருக்குது. இவங்க இந்த இளைஞர் அஜித்குமார் மேல ஒரு பொய்யான புகாரை தான் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மடப்புறம் காளியம்மன் கோயில்ல, பத்ரகாளியம்மன் கோயில்ல வீல் சேர் இருக்குது. அந்த வீல் சேர் இலவசம் தான் அப்படின்னு அந்த வீல் சேர்ல தன்னோட தாயை அமர வச்சு கோயில் தரிசனத்துக்கு, சாமி தரிசனத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கோயில்ல காவலாளியா இருந்து அஜித்குமார்ட்ட சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, 500 ரூபா கொடுங்க, நானே கூட்டு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு கார்கிட்ட கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு. இது வீல் சேர் இலவசம் தானே, அதுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகிதா வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அப்ப அஜித்குமார் என்ன சொல்லியிருக்காரு, வீல் சேர் தான் இலவசம், நான் உங்களுக்கு கொண்டு போயிட்டு சாமி தரிசனம் பண்ற வரைக்கும் நான் வீல் சேரை தள்ளிட்டு போகணும், மறுபடியும் வீல் சேரை கொண்டு வந்து உங்க இதில் கொடுங்க, அதுக்கு 500 ரூபா கொடுங்க அப்படின்னு. இல்ல நான் 100 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நிகிதா பேசியிருக்காங்க. அப்ப அஜித்குமார் சில வார்த்தைகள் விட்டுருக்காரு, நிகிதாவும் ஒரு சில வார்த்தைகள் விட்டுருக்காங்க. இந்த பஞ்சாயத்து அந்த நேரத்துல ஓஞ்ச உடனே ஒரு காவலாளி நான் தன்கிட்ட இப்படி ரொம்ப இதா பேசுறேன், ஒருமையில பேசிட்டானே அப்படிங்கிற ஒரு கோபத்துல என்ன பண்ணாங்க, அந்த அஜித்குமார் மேல பொய் புகார் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தங்களோட கார்ல பின்பக்க இருக்கையில 9 10 சவரன் நகை கழட்டி வச்சிருந்தோம், அது இதுல இவர் திருடிட்டார் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க. அது தொடர்ந்து இவங்களுக்கு ஒரு IAS அதிகாரி உறவினரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம சென்னை தலைமைச் செயலகத்துல சில முக்கிய நபர்கள் தொடர்புல இருக்காங்க, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணாங்க, காவல் உயர் அதிகாரிகிட்ட புகார் கொடுக்குறாங்க. உடனே காவல் உயர் அதிகாரிகள் இந்த காவலர் அஜித்குமாரை நன்கு கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்ததாகவும், அதை தொடர்ந்து அவரை அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இந்த அஜித்குமார் மரணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட உடம்புல 44 இடங்கள்ல ரத்த காயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பிரேத பரிசோதனை அறிக்கையில தெரிய வருது. இந்த வழக்கை விசாரிக்கிற உயர்நீதிமன்ற மதுரை கிளை அரசு காவல்துறையை கடுமையா கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறைக்கு எக்காரணம் சப்போர்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி மோசமா மிருகத்தனமா நடந்து கொண்ட காவல் அதிகாரிகள் காவலர்களுக்கு எக்காரணம் கொண்டும் இது சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்புக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த தலைமைச் செயலகத்துல தனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸு, அது மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்தக்காரர் ஒருத்தவர் IAS அதிகாரியா இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அந்த ஒரு சாதாரண ஒரு காவலாளி தன்கிட்ட 100 ரூபா கொடுக்கறது போல 500 ரூபா கேட்டு தகராறு பண்ணாரு அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தனக்கு இப்போ ஆள் பலம் இருக்கு, பணபலம் இருக்கு, படைபலம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டு ஒரு சாதாரண ஒரு காவலாளியை அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகவும் என்ன சொல்றதுன்னா ஒரு மனித தன்மையற்ற மிருகத்தனமான செயல் அப்படிங்கிறத சொல்லணும். அதை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் கண்டிச்சிருக்காங்க, எதிர்கட்சிகள் கண்டிச்சிருக்காங்க, ஆளும் அரசே முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்டவங்களும் கண்டிச்சிருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இது உண்மையிலேயே மிருகத்தனமான செயல் தான். இந்த விஷயத்துல இந்த பொய் புகார் அளிச்சாங்க அப்படின்னு ஒரு புகார் இருக்கு இல்லையா, நிகிதா, அவங்க மேல பல புகார்கள் வெளியாகுது. அதாவது 2011 இவங்க மேல ஒரு மோசடி புகார் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, இவங்க எனக்கு மருத்துவர்னு சொல்லி நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க திண்டுக்கல்ல ஒரு கல்லூரியில பேராசிரியராக தான் வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல். அது மட்டும் இல்லாம 2011 இவங்க ஒரு 16 லட்சம் ரூபாய் மோசடியில ஈடுபட்டதா ஒரு தகவல் வெளியா இருக்கு. அப்பவே இவங்க தாய் மேலையும் இவங்க மேலையும் வழக்கு பதியப்பட்டிருக்கு. 2011 அவங்க சொன்னது, துணை முதலமைச்சருக்கு நெருக்கமா இருக்க சில பேரை தெரியும், அதனால அரசு வேலை வாங்கி தரேன்,
அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு 16 லட்ச ரூபா மோசடி பண்ணியிருக்காங்க. ஆனா சொன்ன மாதிரி வந்து வேலையை வாங்கி கொடுக்கல. அப்ப பணத்தை திருப்பி கொடுக்க கேட்ட போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பணத்தை திருப்பி கொடுக்காம குடும்பத்தோட தலைமறைவாயிட்டாங்க. இது தொடர்பான வழக்கு வந்து 2016 அவங்க மேல புகார் அளிக்கப்பட்டு கேஸ் ஃபைல் பண்ணி வழக்கும் இதாகிட்டு அவங்க வந்து ஜாமீன் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தலைமறைவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இளைஞர் மரணத்திற்கு காரணமா அந்த நிகிதாவும் அவர் தாயும் அமைஞ்சிருக்காங்க. அப்படிங்கறதுனால அவங்க மேல வேற என்ன மாதிரி வழக்குகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் போலீஸ் வந்து தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த நிகிதாவும் அவர் தாயாரும் விரைவில் வந்து விசாரணைக்கு இப்பவே அவங்க வந்து மதுரை திருமங்கலத்துல இருக்க வீட்டை வந்து கூட்டிட்டு தலைமறைவாயிட்டதா ஒரு தகவல் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை தலைமறைவாயிட்டாலும் இல்ல அவங்க தான் அங்க இருந்தாலும் அவங்கள வந்து விரைவில் வந்து போலீசார் விசாரணைக்கு அழைச்சி அவங்க மீது விசாரணை நடத்தப்படும். இந்த புகார் ஏற்கனவே இருக்க புகார்கள் இப்ப வந்து இளைஞர் அஜித்குமார் மீது பொய் புகார் அளிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில வந்து அவர் வந்து கொலை பண்ணப்பட்டிருக்கிறார், அடிச்சு போலீசார்னால அடிச்சு கொலை பண்ணப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது உறுதியானுச்சுன்னா கண்டிப்பா அவர்களும் அவர் நிகிதாவும் ஒரு தாயாரும் விரைவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்படி ஒரு சூழல் கண்டிப்பா நடக்கணும் அப்படிங்கிறதா பெரும்பாலானோட மக்களோட எதிர்பார்ப்பா இருக்குது. ஏன்னா ஒரு 100 ரூபா 500 ரூபா பேரம் பேசுறது அந்த ஒரு விஷயத்துக்காக தனக்கு இருக்கிற ஆள் பலம் பணபலம் படைபலத்தை வச்சுக்கிட்டு ஒரு இளைஞரை வந்து கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல். அதனால கண்டிப்பா அதுக்கான காரணமான காவலர்களும் சரி, அதுக்கு தூண்டுகோலா இருந்த யாரா இருந்தாலும் சரி தண்டிக்க நீதி நியாயத்தின் முன்பு நீதியின் முன்பு சட்டத்தின் முன்பு அவங்க வந்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் மக்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.